வாங்கங்க வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேங்க. அதை நல்லா ஆஞ்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூவில் நடுவில் சின்ன நரம்பு போல் ஒரு பகுதி இருக்கும். அதுவும் சின்ன பை போல் ஒன்று இருக்கும். ப்ளஸ் அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த நரம்பு உங்களுக்கு இப்படி எடுத்திங்கனாலே தெரியும். இதையும் அந்த பை மாதிரி இருக்குல்ல, அதையும் ரெண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது சமைக்கக்கூடாது பாருங்கள். அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் பூவை நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஸ்கூல் போகிற டைம் வந்தால் முத நாளே கூட இந்த மாதிரி ஆஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு வைக்காதீங்க, ரொம்ப கருத்து போயிடும். இப்படியே வச்சுக்கோங்க. இது வாழைப்பூக்கு சென்டரில் இருக்குதுங்க. இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இதை நான் குழந்தைங்களுக்கு அப்படியே சாப்பிட கொடுத்துருவேன். நறுக்கி ஒரு 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்து அதோட 5-6 வரமிளகாய் எடுத்து அதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இதை இப்போ நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு 3/4 பதத்துக்கு தாங்க அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு அது வடை போல் இருக்காதுங்க. 3/4 பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வாங்க, வாழைப்பூவை நான் அப்படியே முழுசாக தாங்க போட்டு அரைக்கிறேன். உங்களுக்கு மிக்சியில் அந்த மாதிரி அரைக்க முடியல அப்படின்னா நீங்கள் 2ஆக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு பகுதி வாழைப்பூவை நல்லா நைஸாக அரைச்சிருக்கேங்க. இன்னொரு பகுதியை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேங்க. அது நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் நல்லா கடிப்படும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பு அரைச்சதும் வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாங்க. நம்ம வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் பெரிய சைஸ் வெங்காயம் 3 எடுத்து அதை பொடியாக நறுக்கி அதையும் அதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து எல்லாத்தையும் பிசைஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, வாழைப்பூக்கு வடைக்கு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால சேர்த்துருக்கேன். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். இது எண்ணெய் சட்டியில் வடை மாதிரி எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சு நல்லா கட்டையாக தட்டிட்டு தாங்க போடணும். வடை மாதிரி கொஞ்சம் கனமாக போடக்கூடாது, நல்லா நைஸாக இருக்க மாதிரி போடணுங்க. தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும்போது இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எண்ணெயில் முழுசாக முக்கி போட்டிங்கன்னா, வடை மாதிரி போட்டிங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்காதுங்க. ஒரு மாதிரி எண்ணெயை இழுத்துரும். நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு முருகலானதுக்கப்புறம் எடுங்க. பாருங்கள், நமக்கு வாழைப்பூ வடை ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.